அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று இலங்கையில், அதாவது ஸ்ரீலங்காவில் எப்படி கோதுமை அவிச்சு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க என்பதை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது நான் ரைஸ் குக்கர்லாம் இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். நீங்கள் எதில் வேணுமென்றாலும், அதாவது இட்லி சட்டி, இடியப்ப ஸ்டீமர், எதில் வேணுமென்றாலும் இதை அவிச்சு கொள்ளலாம். நான் இதுக்கு ஒரு பேபி மேல் துணி போட்டிருக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் பழைய வேட்டியோ அல்லது பப்ளின் துணியோ அல்லது ஒரு பேக்கிங் பேப்பர் கூட போட்டுக்கொள்ளலாம். இப்போ இந்த மாவை நான் இப்படியோ வச்சு அவிக்க போகிறது இல்லை. சிலர் இலகுவாக இருக்கின்றதுக்காக அப்படியே வச்சு அவிப்பாங்க. அது போல் இந்த பாருங்கள், இது பிரிண்ட் பண்ண பேப்பர். இந்த இங்கெல்லாம், அதாவது இந்த மையெல்லாம் நாங்கள் 1 ஹவருக்கு அவிக்கக்குள்ளே, அதுக்கு கூடுதலாக அவிக்கக்குள்ளே எங்களுக்கு அது உடலுக்கு கேடு விளைவிக்கும். இங்கே தனியாக ஒயிட் பேப்பரில் எப்படி மாவு இருந்ததுண்டா அதை அப்படியே வச்சு அவிச்சு கொள்ளலாம். ஆனால் பிரிண்ட் பண்ண பேப்பர் அப்படியே வச்சு அவிக்கக்கூடாது, அது கேன்சரை உண்டாக்கும். நாங்கள் மாவை இப்படி அவிச்சு பாவிக்கக்குள்ள இந்த மாவில் இருக்கிற பித்தத்தன்மை கொஞ்சம் குறையும். மற்றது இந்த குளூட்டன் என்று சொல்லுவாங்க, அந்த குளூட்டன் தன்மையும் கொஞ்சம் குறையும். கலோரியும் இந்த அவிச்ச மாவில் பச்சை மாவை விட குறைவு. மற்றது தண்ணியும் நாங்கள் அவிக்கக்குள்ளே அது குறைவாக பிடிக்கும். அது இந்த சாப்பாட்டுக்கு சேர்த்து செய்யக்குள்ளே பச்சை மாவுக்கு கூட தண்ணி பிடிக்கும், இது மிக்ஸ் பண்ணக்குள்ளே குறைய பிடிக்கும். மற்றது சாப்பாடுகளும் சாஃப்டாக இருக்கும் இது மிக்ஸ் பண்ணி செய்யக்குள்ளே. இப்போ நான் கடையில் கொஞ்சம் சாமான் வாங்கி வந்தேன். இப்போ பாருங்கள், உப்பு எல்லோரும் கேட்குற என்ன உப்புண்டு, இது கடல் உப்பு, அயடின் சேர்த்தது. மற்றது தேங்காய் எண்ணெய். இந்த எண்ணெய் கலப்படம் இல்லாத குழந்தைகளுக்கு கொடுக்குறது, அதால் இது பாவிக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெயோட இதில் பாருங்கள் விட்டமின் இ, மற்றது ஒமேகா 3, ஒமேகா 6 சேர்த்து இந்த ஆயில், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதில் தான் இவருக்கு மீன், முட்டை எல்லாம் பொரித்து கொடுக்குறேன். நான் மரக்கறிகள் எல்லாம் பொதுவாக மரக்கறிகள் கூடுதலாக அதில் பொரித்து கொடுப்பேன். மற்றது இந்த வாச பவுடர் ஜெல் ஒன்று பண்ணது. இவக்கு எலக்ட்ரிக் ப்ரஷ், இது டாக்டர் பாவிக்க சொன்னது. இவக்கு பெரியாக்களுக்கும் அவங்க அதைத்தான் சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் ப்ரஷ் பாவிங்க, இப்போ பல்லு மிதந்த மாதிரி வராதுன்னு சொல்கிறாங்க. முரசு அமர்த்துமண்டு அவருக்கு பிடிச்சது எல்சா, அதால் இது பண்ணது. இது கொஞ்சம் விலை தான், அந்த எல்சா பிராண்ட் போட்டது எல்லாமே கொஞ்சம் விலை மற்றதுகளை விட. இது முரசு கரைகிறதுக்கு, அந்த பல்லில் காவி பிடிக்கிறத தடுக்கிறதுக்கு, மற்றது பாக்டீரியன் அதுகள் வராமல் இருக்கிறதுக்கு. இதுவும் டாக்டர் சொல்லித்தான் இது எனக்கு வேண்டினது. இருந்தாலும் எனக்கு வேப்பங்கறி தான் பிடிக்கும், நம்ம லோக்கல் தானே. இங்கே சரியான மழையும் குளிரும், அங்கேயும் வெள்ளமாக்குமேனு வெள்ள நிவாரணம்லாம் இங்கே கலெக்ட் பண்ணாங்க ஆக்கள். இது நீளமான முடி சிக்கி வராமல் மற்றது உதிராமல் போடுற கண்டிஷனர் 2 கிடக்குது. அடுத்தது இது செபாமேட்டில் ஷாம்பு. இது இதில் கீழே போட்டு கிடக்க பாருங்கள், முடி உதிராமல் இருக்கிறதுக்கண்டு போட்டு கிடக்குது, அதாவது முடி உதிரத்தை தடுக்கிறதுக்கண்டு போட்டு இருக்குது இந்த ஷாம்பு. மற்றது இது உபக்கு வேண்டினது எல்மெக்ஸ். இதுவும் டாக்டர் தான் சொன்னது, 6 to 12 வயது பிள்ளைகளுக்கு தீட்டுறது இந்த பர்பஸை. அடுத்ததும் எல்லாம் அவக்கு தான். இது க்ரீம். இதில் pH பேலன்ஸ் 5.5 இருக்குது. இது இங்கே ட்ரோக்கன் கவுட், அதாவது ட்ரை ஸ்கின்னுக்கு போடுறது. இங்கே விண்டருக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகும். அப்போ அதில் போட்டிருக்கும் இந்த க்ரீம்கள். இது நான் நெடுகிலும் சம்மருக்குள்ளேயும் இதுதான் பாவிக்கிறது. அடுத்தது ஃப்ரிட்ஜ் கழுவுறது. மற்றது குளோரின். இங்கே குளோரின் இருக்கா அப்படி எங்கே எடுக்கலாம்னு கேட்குறாங்க. என்ன குளோரின் உண்டு. இது க்ரீன் கலர். இது பாக்டீரியன், வைரஸ் எல்லாத்துக்கும் போட்டு கிடக்குது. இதில் நீல கலர் இருக்குது, தனியாக பாக்டீரியன் மட்டும். ஆனால் வைரஸுக்கும் இருக்கிற சேர்த்தது பண்ணுறது தான் நல்லது.
இது வந்து பொதுவாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஜெர்மனியில் கிடக்குது. இப்போ வந்து 1 hour முடிஞ்சு இப்போ நாங்கள் மாவை பார்க்கலாம். நான் வந்து எல்லாம் வச்சுட்டு தான் இதை செய்தேன். நான் என்னென்னா மறந்துடுவேன் வெள்ளன்றதுக்காண்டி 1 hour எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் இதை நான் அவிச்சேன். நான் தொட்டு பார்த்தா பம் பண்ணும் கை மாவுள்ள வந்து போகாது. இது ஓகே. பின் இதை உடைச்சி கொஞ்சம் சூடாக உடைச்சி அரிச்சு வச்சு சரியாக மாற விட்டில்ண்டா அப்படியே கான்கிரீட் கல் மாதிரி வந்துடும். இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. திரும்ப நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கன்னா அது விலகி வந்துடும். திரும்ப அதை அரிக்கலாம், அரித்து ஆற விட்டு வைக்கலாம் ஸ்டோர் பண்ணி. இப்போ நாங்கள் மப்பெட் ஷோ நடக்குது பார்க்க வந்திருக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு குளிர் தான். இப்போ வந்து 4 மணி, ஆனால் சரியான இருட்டாக இருக்குது பாருங்கள். குளிர் தொடங்கிட்டது. சரி, நன்றியுடன் தீபா. என்ஜாய்.